ரவி சார் பேசுறீங்களா? வாங்க. சார் மீட்டிங் வந்துட்டு பேசாம எப்படி சார்? ம். சார் இந்த இதுல வந்து பொதுமக்கள் தான் வந்து ரொம்ப அவசப்படுறாங்க. அதை பத்தி எந்த கவர்மெண்ட்டுமே வந்து கவலைப்படுறது இல்லை. இப்போ இவங்க வந்து இந்த யுஎஸ், ஈரான், இலங்கை வாரில் வந்து அவங்க ஈஸியா பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் ஈரான்ல இருந்து அவங்க ஏன் ஒரு லாஸ்ட் யுஎஸ் உங்க வாய்ஸ் கட் ஆகுது. இது பண்ணி டேமேஜ் பண்ணாங்க இல்லையா? இல்ல 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 இந்த ட்வின் டவர்ஸ் வந்து இது பண்ணாங்க. இப்ப கேக்குதா சார்? இப்ப பேசுங்க. யூஎஸ்ல இருந்து ஆரம்பிங்க. யூஎஸ்ல வந்து இந்த ட்வின் டவர்ஸ் இது வந்தது இல்லையா? பிரச்சனை. ஒரு சபர்டேஜ் வந்தது இல்லையா? அதே ம். மாதிரி இந்த ஈரான் வாரினால அது வருமோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். அது ஒருவேளை லேட்டா கூட வரலாம், அது நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த இந்தியா பாகிஸ்தான் வர பொறுத்த வரைக்கும் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாள்லயே அது முடிஞ்சிடுச்சு. ஸோ அதனால நம்ம எக்கானமி கொஞ்சம் பாதுகாக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். அந்த சில உலக நாடுகளின் எதிர்பார்ப்பு வந்து போர் வரணும், நம்ம வந்து அதனால அஃபெக்ட் ஆகணும், நம்மளோட எக்கானமி போகணும் அப்படின்றதான் சில நாடுகளோட விருப்பமாகவும் இருந்தது. ஆக்சுவலா வந்து ப்ரீவியஸ் ஆட்சியில வந்து பார்லிமெண்ட்ல ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணாங்க நம்மளுக்கு வந்து பிளேன் வாங்குறதுக்கெல்லாம் காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. லக்கிலி லாஸ்ட் 10 இயர்ஸ் நம்ம மிலிட்ரி வந்து நல்லாவே டெவலப் பண்ணி கொண்டு வந்ததால நம்ம இந்த வாரம் வந்து நம்ம ஈஸியா சமாளிக்க முடிஞ்சது. இந்த ரஷ்யா யுக்ரைன் வாரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு யுக்ரைனுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்காம இருந்தாலே வந்து இந்த வார் எப்போ முடிஞ்சிருக்கும். ரெண்டாவது வந்து அந்த யுக்ரைனோட பழைய அதிபரோட தனிப்பட்ட ஒரு ஈகோவால் தான் அது இவ்வளவு தூரம் போச்சு அப்படின்ற மாதிரி தான் என்னோட நினைப்பு. ரெண்டாவது அமெரிக்காலலாம் வந்து மிலிட்ரி ட்ரைனிங் வந்து எல்லாத்துக்குமே கம்பல்சரின்னு நினைக்கிறேன். வேற இந்தியாவில் அந்த மாதிரிலாம் இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து உண்டாக்குன போது அதுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்ப்புலாம் வந்தது. ஆனா அமெரிக்கா மாதிரி இந்த கம்பல்சரி மிலிட்ரி ட்ரைனிங் இங்கேயும் வந்தா நம்மளுக்கு வந்து அவ்வளவு செலவுலாம் இருக்காதுன்னு சொல்லி நினைக்கிறேன். அகதிகள் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் அகதிகளை வந்து அரேபியன் கண்ட்ரீஸ்ல வந்து இந்த சிரியா இதெல்லாம் வந்து போர் நடந்தப்போ அருகில் உள்ள நாடுகள் எதுவுமே வந்து அகதிகளை அவங்கவுங்க நாட்களுக்கு அவங்கவுங்க ஊருக்கு உள்ள அனுமதிக்கவே இல்லை. அங்க எல்லையிலே தான் இருந்தாங்க. அது வந்து ஈவன் தோ தே பிலாங் டு சேம் ரிலீஜனா இருந்தா கூட அவங்க யாருமே அதை அலோவ் பண்ணல. அதே மாதிரி ரொஹிங்காஸ் இந்த பர்மா இதுல இருந்து வெளியேற அகதிகள் வந்து அவங்க எல்லா உலக நாடுகள்லயும் வந்து ஒரு மிலிட்டண்டா தான் வந்து நினைக்கப்பட்டாங்க. இதுதான் நான் ஜென்ரலா சொல்ல வந்தது. மக்களை பத்தி யாருமே கவலைப்படுறதில்ல. அதான் என்னோட கருத்து. தேங்க்யூ. நன்றி நன்றி சார், நன்றி நன்றி. வேற யாராச்சும் பேசுறவங்க, பேசாதவங்க யாருன்னா பேசுறீங்களா? அலமேல மேடம், டாக்டர் அலமேல மேடம் பிரச்சனை ரொம்ப எதனா பேசுங்க. டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் சார். வார்னாலே மனசுல பீஸ் ஆஃப் மைண்டும் போயிடுது, ஒரு பயமும் வருது நம்மளுக்கெல்லாம். பொதுமக்களும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியுது. இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியுங்கிறத ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இந்த ஒரு சிஸ்டர் வந்து ஒரு நர்ஸ், எனக்கு தெரிஞ்ச நர்ஸ் வந்து ஏர்ஃபோர்ஸ்ல நர்ஸா இருந்தாங்க வார்ல. அவங்க ரிட்டையர் ஆயிட்டு வந்துட்டாங்க. நல்ல வேலை அவங்க நல்லபடியா வந்துட்டாங்க, ரிட்டையர் ஆயிட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் எங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சாங்க. அப்புறம் இப்போ வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஷி ஹஸ் காட் ஈவன் அவார்ட் ஆல்சோ. அவ்வளோ வீரமா அவங்க கிட்ட போய் சோல்ஜர்ஸ் எல்லாம் காப்பாத்திருக்காங்க. அப்போ ஒவ்வொரு சோல்ஜரோட கதையெல்லாம் கொஞ்சம் சொல்லுவாங்க. ரொம்ப நிஜமாவே பேத்தட்டிக்கா இருக்கும். ஒரு சோல்ஜர் வந்து கையை கை கை லாஸ் ஆயிடுது. அவங்க வந்து சர்ஜரி எல்லாம் பண்றேன் அப்படின்னு இல்ல பண்ணாதீங்க, எனக்கு ஒன்றும் பண்ணாதீங்க, நான் சாக தான் போறேன். இந்த லெட்டரை மாத்திரம் என் ஒய்ஃப்ட கொடுத்துருங்க. இதுல கொஞ்சம் எழுதி வச்சிருக்கேன், என்னென்ன சொத்து இருக்கு, எங்க எங்க கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், அதெல்லாம் பண்ண சொல்லுங்க, என்ன சாக விட்டுருங்க, என்னை பிழைக்க வைக்காதீங்க அப்படின்னு கத்துறாங்க. ஏன்னா அவனுக்கு எல்லாமே மியூட்டிலேட்டட் பாடியா இருக்கு அவனுக்கு. பட் டாக்டர்ஸ் எப்படியோ அவனை பிழைக்க வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்துட்டு வெளியில வந்து அவன் வந்து என்னை ஏன் பிழைக்க வச்சுக்கன்னு நான் தலையில அடிச்சுட்டானோ அந்த சிஸ்டர் சொல்லிட்டு சமாதானம் பண்ணேன் அப்படிம்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு கதையா சொல்றச்ச நிஜமாவே சோல்ஜர்ஸ் படுற பாடு ரொம்ப கஷ்டம், அவங்க ஃபேமிலி படுற பாடு கஷ்டம். அதனால எக்கானமி வீக் ஆகி நம்ம படுற பாடும் கஷ்டம். ஸோ ஜென்ரலா போருங்கிறதே இருக்கக்கூடாது. அமுதா மேடம் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே அவங்கவுங்க நாடு நகரம் எல்லாம் இருக்கு. அவங்கவுங்க மதத்தை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு இன்னொரு மதத்தை அடிக்கணும்னோ, இன்னொரு இனத்தை அடிக்கணும்னோ, இன்னொரு ஜாதி அடிக்கணும்னோ அவங்க யாரும் சண்டை போடக்கூடாது சார். ஏதாவது என்னுடைய இஷ்டம். ஈரான் இஸ்ரேல் வார் வேண்டவே வேண்டாம். பட் ரெண்டு பேருமே ஏதோ ஒரு ஈகோல போயிட்டே இருக்காங்க. யாரோ ஒருத்தர ரெண்டு பேரும் மனசு திருந்தி வந்தாங்கன்னா, ரெண்டு பேரும் நான் ஒருத்தர் விட்டு கொடுத்தா பத்தாது, ஏன்னா இன்னொருத்தர் எப்ப வேணும் அடிச்சுடுவாங்கன்னு பயம் இருக்கும்.
அதனால எல்லாருமே மனசுல ஒரு எவ்வளவோ பண்ண வேண்டிய காரியம் இருக்கு, கன்ஸ்ட்ரக்டிவா எவ்வளவோ பண்ணலாம். அதனால அதை நினைச்சிட்டு இவங்கெல்லாம் போற அவாய்ட் பண்றது நல்லது, அமைதியை விரும்புறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் த சான்ஸ். நன்றி நன்றி மேடம், நன்றி. ஸ்ரீதர் பிரசன்னா, பிரசன்னா எதனா சொல்றீங்களா? பிஸி. சரி, நீங்க சார், நீங்க அந்த இது டீடைல்ஸ் சொல்லுங்க சார். ஸ்ரீதர் சார் வாங்க. இல்ல, ஜஸ்ட் இது ஒரு 3-4 பாயிண்ட் தான் சொல்லலாம்னு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. என்ன இந்த வார் யுரேனியம் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, யுரேனியம் வந்து என்ரிச்மெண்ட் பண்ணின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்ல. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, நார்மலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யுரேனியம் அவைலபிலிட்டி ஆல் ஓவர் த வேர்ல்டு கம்மி தான். அதிகமா இருக்கிற இடம் வந்து ரஷ்யா பிளஸ் ரஷ்யா இருக்குது, கெசிஸ்தான் இருக்குது, இன்னொரு 1 or 2 பிளேசஸ் தான் ஹோல் வேர்ல்டு. இந்தியாவில் இருக்குது, பட் ரொம்ப கம்மி. அந்த யுரேனியம் ஓர் வந்து பார்த்தோம்னா யுரேனியம் டை ஆக்சைடு அடிப்பாங்க, யூ ஒட்டும்பாங்க. நம்ம கெமிஸ்ட்ல வந்து பிச் பிளண்ட், அது பழைய காலத்து நேம். அது அதை எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா அதுல வந்து 3 ஐசோடோப் இருக்கு. ஓகே, 98% வந்து யூஸ்லெஸ் ஐசோடோப், யுரேனியம் 238 அது ஒர்க் பண்ணாது. இன்னும் யுரேனியம் 235 அதுதான் வந்து நியூக்ளியர் பாம்புக்கெல்லாம் யூஸ் ஆகுது. இன்னொன்று வந்து யுரேனியம் 234 236 மறந்து போச்சு. இப்ப அந்த யுரேனியம் 235, இப்ப யுரேனியம் 238 இருந்து யுரேனியம் 235 கொண்டாடணும். அதுதான் யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறது பேசிக்கலி. ஸோ நார்மலா வந்து யுரேனியம் 235 வந்து ஒரு 3 to 5% இருந்ததுனாவே சஃபிஷியன்ட் வச்சுட்டு நியூக்ளியர் ஃபிஷன் கொண்டாடுவாங்க. நியூக்ளியர் ஃபிஷனுக்கு இது என்ன அப்படின்னா, யுரேனியம் 235 எடுத்து ஒரு எலக்ட்ரான் ஹை ஸ்பீட்ல அடிச்சோம்னா, ஒரு எலக்ட்ரான் போதும் அடிச்சோம்னா இட் ஜஸ்ட் ஸ்டார்டட் கிவிங் ஃபிஷன், நிறைய எலக்ட்ரான் வெளியே வரும். அந்த வெரிய எலக்ட்ரான் வந்து திருப்பி கீப் ஆன் பம்பார்டிங் வித் எக்ஸிஸ்டிங் யுரேனியம் மாலிகுலர் பண்றப்ப யூ ஹேவ் மெனி எலக்ட்ரான் நியூட்ரியான்ஸ் ஆர் கமிங் பிளஸ் வெரி ஹை எனர்ஜி. ஒரு பெல்லட் ஆஃப் யுரேனியம் 235 எக்ஸ்ப்ளோர் ஆகிறது வந்து இஸ் ஈக்குவல் டு 1 மெட்ரிக் டன் ஆஃப் கோலோ கோக்கோ எடுத்து 1 மெட்ரிக், ஒரு ஸ்மால் பெல்லட் அதை எடுத்து பண்ண அப்படின்னா பண்ண எவ்வளவு எனர்ஜி வருதுன்ட்டு. அதனாலதான் யுரேனியம் நியூக்ளியர் டிசாஸ்டர், நியூக்ளியர் எல்லாமே டிசாஸ்டர் தான் பேசிக்கலி. அந்த யுரேனியத்தை வந்து 235 கிடைக்கிறது தான் பீப்புள் ஆர் என்ரிச்சிங். நம்ம யுரேனியம் வச்சு நம்ம எல்லா உலகம் முழுசு நிறைய ரியாக்டர் இருக்குது, யுரேனியம் யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து யுரேனியம் 235 யூஸ் பண்ணுவாங்க. அது 3 to 5% என்ரிச்மெண்ட் இருந்ததுன்னா போதும். அதை வச்சுக்கிட்டு வாட் எவர் பி த தெர்மல் எனர்ஜி தட் கம்ஸ் இன் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. அதுதான் பேசிக் பிரின்சிபல். இது அதுலயே வந்து பார்த்தோம்னா நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து தே வில் ரெடியூஸ் த ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரான், நியூட்ரான் எமிஷன். ஏன்னா ஒரு நியூட்ரான் வந்து யுரேனியம் 235 பட்டதுன்னா பல நியூட்ரான் உண்டாகும், எனர்ஜி உண்டாகும். இந்த பல நியூட்ரான் வரப்ப என்ன ஆகும்னா இந்த ரியாக்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. அதனால எல்லா உலகம் முழுசு நிறைய இடத்துல வந்து தே யூஸ் மாடரேட்னு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவில் வந்து ஹெவி வாட்டர்னு யூஸ் பண்ணுவோம். இந்தியாவில் இருப்ப டூட்டுக்குரியன் ஹெவி வாட்டர் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். சில இடத்துல வந்து கார்பன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்ப ஒரு 235 யுரேனியம் ஜஸ்ட் 2 to 3% இருக்கிற பவர்ஃபுல்லா இருக்கிறத வந்து இத்தனை நியூட்ரான் கொடுக்கறப்ப ஒரு கண்ட்ரி வந்து தேர் கீப் ஆன் என்ரிச்சிங் அப் டு 30%, 60%, 70% அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் நாட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஷன் கிடையாது. ஸோ இட் இஸ் மென்ட் ஃபார் இந்த மாதிரி நியூக்ளியர் டிவைஸ் பண்றதுக்கு தான். அதுதான் சந்தேகம். அதனாலதான் வந்து தே ஆர் நாட் அலோவிங் இன்ஸ்பெக்டர். இந்த IAEA சொன்னீங்க இல்லையா, இந்தியா இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, தே ஆர் நாட் பர்மிட்டட் டு விசிட் சம் ஆஃப் த பிளேசஸ். ஸோ அதுதான் மெயின் ப்ராப்ளம். ரெண்டாவது வந்து ஏன் விசிட் பண்ணல அப்படின்னா தே ஷோட் சம் பிளேசஸ், எங்கெங்க ரிசர்ச் இருக்கு அதெல்லாம் காமிச்சாங்க. ஆனா தெர் ஆர் சம் பிளேசஸ் வேர் தே டூ என்ரிச்மெண்ட். என்ரிச்மெண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னோம்னா 2-3 மெத்தட் இருக்குது. ஒரு மெத்தட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த யுரேனியம் ஆக்சைடை வந்து யுரேனியம் ஃப்ளூடா மாத்துவாங்க. UF6ன்னு பேரு கெமிஸ்ட்ரியில. அதை எடுத்து அது யுரேனியம் ஆக்சைடு வந்து சாலிடு, அதை ஃப்ளூரிடா ரியாக்ட் பண்ணா யுரேனியம் ஃப்ளூரிடா மாறும், UF6ன்னு. அது கேஸ். அந்த கேஸை வந்து சென்ட்ரிஃபியூகல் பண்ணோம்னா யுரேனியம் 235 மட்டும் சென்ட்ரல்ல போகும், 238 will be scattered out. இதை வந்து நிறைய கேஸ்கேடிங் ப்ராசஸ் நிறைய வச்சிருப்பாங்க சென்ட்ரிஃபியூஜல். யுரேனியத்துல மட்டும் ஈரான்ல மட்டும் 1500 எவ்வளவு இருக்குது, அவ்வளவு தூரத்துக்கு வச்சிருக்காங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னம்னா என்ரிச்மெண்ட் போயிட்டே இருக்கும். 50%, 60% வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. They said they can achieve 90% also. ஸோ அந்த மாதிரி வர்றப்ப என்ன ஆகும்னா
they will be number one in the world. ஏன்னா இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் இவ்வளவு வந்து மற்ற இடத்துல அமெரிக்கால கூட இவ்வளவு கிடையாது. ஏன்னா they are not bothered to do this type of atom bomb and all. Of course they are well equipped in other things, but இந்த மாதிரி வந்து இருக்கிறப்ப என்ன IAEA வந்து they will control பண்ணுவாங்க, யாருமே பண்றது இல்லை. except some people they hide and do it. அதுதான் மெயின் ப்ராப்ளம் யுரேனியம் என்ரிச்மெண்ட்னால. அந்த ப்ராப்ளம் தான் வந்து everybody says that okay நீ இதெல்லாம் பண்ணா then you will be making a lot of disaster in Middle East, plus you will be overpowering the whole world. So that is the main thing for uranium attack பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது வந்து என்ன சொல்ல விரும்பும்னா, இந்த ஹைடெக் B2 பத்தி சார் சொன்னார் இல்லையா, அது மற்ற கண்ட்ரீஸ்ல ஏன் இல்லை அப்படின்னா அது இல்லை. அது பிகாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ் இன் மேனுஃபேக்சரிங் B2. அதுக்கு வந்து நாட் ஓன்லி எக்ஸ்பென்சிவ், இட் நீட்ஸ் லாட் ஆஃப் டெக்னாலஜி. பாருங்க அந்த B2ங்கிறது வந்து என்ன பார்த்தோம்னா நோ ரேடார் அப்சார்ப்ஷன். ரேடார் நம்ம மற்ற எல்லா ஃபிளைட்டுக்கும் போச்சுன்னா ரேடார் கண்டுபிடிச்சிடலாம். அந்த விதத்துல பார்த்தோம்னா நம்ம S-400 ஆல்சோ சூப்பர் சோனிக் தான், ரேடார் வந்து மாட்டாது. பட் இந்த B2ல என்ன அப்படின்னா நோ ரேடார் அப்சார்ப்ஷன், நோ விசிபிலிட்டி, நோ ஹீட், ஓகேங்களா, நோ சவுண்ட். அப்ப எப்படி வச்சு கண்டுபிடிப்பீங்க? நார்மல் ரேடார் இருந்ததுன்னா உடனே தெரிஞ்சிடும். ஹீட் வரப்ப என்னன்னா இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரம் ஒன்று இருக்கு, அது காட்டி கொடுத்துரும் இவ்வளவு ஹீட் வருது, ஏதோ மேல பறக்குது. மூணாவது சத்தம் கேட்டுதுன்னா they will say okay பயங்கரமா சத்தம் கேட்குன்னு பார்ப்பாங்க. நாலாவது வந்து பார்க்கணும். ஸோ இந்த நாலுமே இல்லாததுனால என்ன ஆகுதுன்னா இந்த B2 வந்து nobody can trace, it can just go freely. நீ எந்த இருந்தாலும் சரி. பிளஸ் they also have a very powerful jammer. அது இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா, அண்ட் ஆல்சோ S2 can fly not normal altitude. இப்போ நார்மல் ஃபிளைட் வந்து 40,000 போகுதுன்னா it can go 60,000 ஃபீட்டுக்கு above போகும். அங்கிருந்து போட்டு இறக்கலாம். அது என்ன இறக்கலாம் அவங்க இறக்கலாம்னு வச்சுக்கலாம். ஏன்னா எவ்ரி S2 has got loading with some 15 or 12 small bomber, big bomber, small bomber, so many are there. I think 25-30 இருக்குது. ஒவ்வொன்னா டிராப் பண்ணாங்கன்னா they are all remotely controlled, automatically it goes and then hit the thing. Excuse me sir, what is B2? Plane bomb missile இல்ல அதுதான் இந்த அமெரிக்கா அனுப்பிச்சாங்க இல்லையா S2 பாம்பர். S2 ஒரு ஸ்டீல்டர் அப்படிம்பாங்க, ஸ்டீல் பண்றது, அதாவது சீக்கிரட்டா அனுப்புறது S2 அந்த ஃபிளைட். அதை வச்சுதான் வந்து இப்ப ஈரான்ல வந்து அந்த 4 இடத்துல வந்து they identify the place where the reactors, where the enrichment place is there. அந்த 3 இடத்துலயும் கொண்டு போட்டு விட்டாங்க. ஒண்ணு வந்து லேப் ஃபுல் ரிசர்ச், இன்னும் 2 இடத்துல வந்து யுரேனியம் என்ரிச்மெண்ட் பிளான்ட். ஸோ அந்த 3 இடத்துலயும் தாக்கிட்டு வந்துருச்சு. they are not attacking any other ஆயில் இதுவுமே பண்ணல, இந்த 3 தான் பண்ணாங்க. They killed the scientists, sir, the research, nuclear scientists. அது அங்க இருந்தவெல்லாம் போயிருவாங்கல்ல. they can't give warning, please go away சொல்ல மாட்டாங்க. போட்ட வந்துட்டாங்க, அவ்வளவுதான். இது few secondsல எல்லாம் முடிஞ்சிருச்சு. மூணாவது வந்து இன்னொரு இந்த S2ல என்ன பியூட்டிஃபுல் அப்படின்னோம்னா, ஏன் இதெல்லாம் எதுவுமே நடக்கல, நோ ரேடார், நோ விசிபிலிட்டி, நோ சவுண்ட் அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா டெக்னாலஜி பிஹைண்ட் இட். அதுதான் பியூட்டிஃபுல். இது ஒண்ணு வந்து பார்த்தோம்னா நார்மலா நம்ம ஃபிளைட்ல நம்ம பார்த்துருக்கிறோம், ஃபிளைட்டு போனாலும் எவ்வளவு சத்தம் நமக்கு கேட்கும். நார்மல் எந்த ஃபிளைட்டு போனாலும் சரி, ஹெலிகாப்டர் போனா காது போயிடும். பட் பெரிய ஃபிளைட் போனாலுமே டேக் ஆஃப் ஆவர் சரி, லேண்டிங் மேல போனாலும் நம்ம சத்தம் கேட்கும். எல்லாத்துலயுமே வந்து இன்ஜின் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த இன்ஜின்ஸ் ஆர் அந்த ஜெனரல் எலக்ட்ரிக் இன்ஜின்ஸ் தான், ரோல்ஸ் ராய்ஸ் அவங்க தான் வச்சிருக்காங்க. இந்த S2ல வந்து ஜெனரல் எலக்ட்ரிக் மோட்டார் மெஷின் இன்ஜின் இருக்குது. பட் தட் இன்ஜின் இஸ் நாட் விசிபிள். ஏன்னா they made a technology, it is hidden inside the flight, inside the thing. நம்பர் 1 உள்ள இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா நேச்சுரலா சவுண்ட் வரும் இல்லையா, அந்த சவுண்டு வரும். அதை ப்ரொடெக்ட் பண்றது they have got a beautiful acoustic system inside the thing. மூணாவது வந்து ஹீட் பயங்கரமா வரும் இல்லையா, அந்த ஹீட்டை கன்வெர்ட் பண்ணி கூல் பண்றதுக்கு இன்னொரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு பயங்கரமான டெக்னாலஜி. அதனாலதான் மற்ற நாடு யாரும் பண்ண முடியல. ஏன்னா இது அப்கோர்ஸ் they have been working for the last 3 decades இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எவ்வளவு ஏர்கிராஃப்ட் இருக்குன்னா 20 or 15 என்னமோ தான் இருக்குது. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் வெரி technologically oriented, it takes very long time to produce each unit. ஸோ இது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜின் வச்சிருக்காங்க. ரெண்டாவது வந்து ரேடார்லாம் வந்து அப்சர்வ் பண்ணாத காரணம் வந்து they use such a chemistry, composite material யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அப்படி ரேடார் வந்தாலும் பேசிக்கலி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ரேடார் அப்சர்வ் பண்ணி அதை வந்து டிசிபேட் பண்ணிடும்.
ஸோ அதனால வர்றது வந்துடும், வெளியே போறது வந்து பார்த்தோன்னா வேற மாதிரி எனர்ஜி டிசிபேட் பண்ணி எதுவுமே இருக்காது, போயிடுது அது பாட்டுக்கு. ஸோ அதுக்கும் உண்டான நிறைய வச்சிருக்கிறாங்க. அது நிறைய தி யூஸ் லாட் ஆஃப் கார்பன் ஃபைபர், கிராஃபின், அப்படி நிறைய டெக்னாலஜி பேஸ் வச்சிருக்காங்க. இது போய்க்கிறதுனால என்ன, இப்போ மற்ற ஃபிளைட்ல நம்ம பார்த்தோம்னா டன்ஸ் அண்ட் டன்ஸ் வெயிட் இருக்கும். ஆனா இது வெயிட் பார்த்தீங்கன்னா அவ்வளவு இருக்காது, வெயிட் இருக்காது. ஏன் அப்படின்னா தே ஆர் நாட் யூசிங் மச் ஆஃப் ஸ்டீல் அண்ட் ஆல். ஸ்டீல் இருந்தா தானே வெயிட் இருக்கிறதுக்கு, பிளஸ் ஸ்டீல் இருந்தாலும் ரொம்ப மேலேயும் போற முடியாது. அதனால தே யூஸ் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் காம்போசிட்ஸ். எல்லாமே பேசிக்கலி டிட்டானியம் பேஸ்டு, டிட்டானியம், வெனடியம், பெர்லியம், அந்த மாதிரி ஏகப்பட்ட அலாய்ஸ் இருக்குது. டிட்டானியம் அலாய்ஸ் வாங்க அது வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிட்டானியத்தோட ஃபெரைட்டுங்கிறது இருக்குது. ஃபெரைட்டுங்கிறது வந்து உங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். அது இல்லாம டைபோல் மூவ்மெண்ட் மெட்டீரியல் வச்சிருப்பாங்க, டயலெக்ட்ரிக் மெட்டீரியல். இது எல்லாத்தையும் ஒரு பெரிய, இது பேசிக்கலி கம்ஸ் அண்டர் ராமன் சாருக்கு பார்த்தா தெரியும், காம்போசிட். காம்போசிட் கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க வந்து இது எல்லாமே கம்ப்ளீட்டா வரும். காம்போசிட் நார்மலா ஜெனரல் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கும் காம்போசிட் படிக்கிறது மெட்டீரியல் சயின்ஸ் அப்படிப்பாங்க. அது வந்து மெட்டீரியல் சயின்ஸை பத்தி படிக்கிறப்ப என்ன ஆகும்னா இட் கம்ஸ் அண்டர் ஆல் மெட்டீரியல் சயின்ஸ், காம்போசிட். அதுல வந்து பார்த்தோம்னா தே யூஸ் கார்பன், தே யூஸ் கிராஃபின், எல்லாமே பேசிக்கலி கார்பன் ஃபேமிலி. தென் தே யூஸ் டிட்டானியம், தே யூஸ் வெனடியம், தே யூஸ் ஃபெரைட், தே யூஸ் Fe2O3 பிளஸ் டைபோல் மூவ்மெண்ட், டயலெக்ட்ரிக், ஏகப்பட்ட கெமிஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கம்பைன் பண்றப்ப என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வெயிட் குறைஞ்சிரும். வெயிட் ஆஃப் த ஏர்கிராஃப்ட் இஸ் ரெடியூஸ், நம்பர் 1. நம்பர் 2, வெயிட் குறைஞ்சினாவே ஸ்பீடு, த்ரஸ்ட் பயங்கரமா போகும், டபுள் டைம் த்ரஸ்ட் ஆயிடும், த்ரஸ்ட் பயங்கரமா ஆயிடும். 3வது வந்து சம் ஆஃப் த மெட்டீரியல் விச் இஸ் ஆல்ரெடி தேர், அது ரேடியோ, ரேடார், they called radar anti attractive material something, அதெல்லாம் இருக்க இந்த கெமிஸ்ட்ரி வர்றதுனால அது வந்து என்ன ஆகுன்னா பட்டதுனாலுமே அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து பட்டா கூட that gives you energy. அந்த எனர்ஜியை வந்து உடனே டிசிபேட் பண்ணி ஒண்ணும் இல்லாம பண்ணிடும். அதனால வந்து people won't get any signal at all. ரேடார் மட்டும் போகும், ஆனா even if it goes there they have a jammer at the same time. It just dissipated so fast because of this composite material. அப்புறமேல் 3வது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ரக்சர். நார்மலா ஃபிளைட்டை பார்த்துருப்பீங்க, விங் இருக்கும், அது ஒரு டைப் ஆஃப் கர்வேச்சரா இருக்கும். முன்னாடி நோஸ் மட்டும் நம்ம பறவைகள்லாம் பறக்கிற மாதிரி ப்ரொஜெக்டைல் இருக்கும், so that it can just pierce the air and then get. இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா டிஃபரெண்ட் டைமென்ஷன், டோட்டலா டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர், கம்ப்ளீட்லா ஏரோடைனமிக்கலி டிஃபரெண்ட், so that it can go like a supersonic speed. Of course the speed is less than the air speed, sound speed கொஞ்சம் தான் கம்மி. So it can go at supersonic speed, number 1. Number 2, it can go at very high altitude. So இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கறனால என்ன ஆகுதுன்னா it can pierce the air. There is not much of momentum given to the wing or anything இருக்குது. 4வது பார்த்தோம்னா they use lot of coating material. இப்போ இதெல்லாம் போட்டோம்னா ஏர்கிராஃப்ட் லுக்ஸ் அக்லி இல்லையா, எல்லாம் டிட்டானியம் ஒரு பக்கம் இருக்கும், வெள்ளையா இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுக்கு வந்து கலரிங் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கும் they use a beautiful coating material. அது வந்து பேசிக்கலி ஒரு ரியலி இன்வென்ஷன் தான் அந்த பெயிண்ட், சோ கால்டு பெயிண்டிங் ஆர் கோட்டிங் சொல்லுங்க. அதை போட்டா என்ன ஆகும் அப்படின்னோம்னா it just it does not absorb anything. வந்து எல்லாம் அப்சார்ப் பண்ணிட்டு it radiates immediately into, they are not ready, it disintegrate. ஸோ அதனால எந்த இதா இருந்தாலும் சரி சார், ரேடார் வந்தாலும் சரி, எந்த பண்ணாலும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ இதுதான் பேசிக்கலி அந்த B2னுடைய கான்ஃபிகரேஷன். அதனால nobody can see, physically observe, nobody can hear the sound, no radar can detect, and no thermal, no infrared spectrum can detect okay there is something is going on. இதெல்லாமே இவ்வளவு டெக்னாலஜி இருக்குது. 3வது வந்து நார்மலா it can, I was told it can travel some 30,000 kilometer at a stretch with available fuel. 30,000 kilometer பாருங்க, எல்லா பக்கம் போயிட்டு வந்துடலாம். இருந்தாலும் somebody they can, and also they have facilities to take fuel from other aircraft mid airல, depending upon the location போய் நின்று அங்கிருந்து எடுத்துடுறாங்க. அதெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பேசிக்கலி இட் இஸ் சம்திங் டெக்னாலஜி ஓரியன்ட். இது மற்ற எந்த கண்ட்ரிக்குமே இல்லை. It has been developed in USA for last 3-4 decades. So அதனால ஏதாவது ப்ராப்ளம்னா இப்படி பிரசிடென்ட் ஆஃப் த கண்ட்ரி தான் சீஃப் கமாண்டர் அனுப்பு அப்படின்னா உடனே எல்லா வண்டி புறப்பட்டுரும், புஷ்னு போய் போட்டு வந்துருவாங்க, அவ்வளவுதான். அது இருக்குது. ஸோ இது வந்து S2 பத்தி இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்து வச்சிருக்கிறோம் அதான் S400 அப்படிங்கிறது. இட் இஸ் நாட் தட் மச் டெக்னாலஜி லைக் S2. S2 வந்து ஃபிளைங்,
நம்ம வச்சிருக்கிறது S-400 வந்து இட் cannot fly பட் இட் கேன் சென்ட் ப்ரொஜெக்டைல்ஸ் மிசைல்ஸ் அனுப்பலாம். அதுவும் வந்து the speed will be 14,000 கிலோமீட்டர் போகுது ஸ்பீடு 14,000 கிலோமீட்டர் பட் அது எவ்ரி செகண்ட் இட் டிராவல் so many hundreds கிலோமீட்டர்ஸ். அதனால வந்து அது ஒண்ணு போகுது. ரெண்டாவது வந்து அனுப்புற வந்து மிசைல்ஸ் போறது வந்து டார்கெட் எக்ஸாக்டா அச்சீவ் பண்ணிடும். டார்கெட் எங்க போனாலும் சரி இட் வில் ஜஸ்ட் ரெகக்னைஸ் அண்ட் தென் அட்டாக் த டார்கெட். அதுதான் பியூட்டிஃபுல் அபவுட் S-400 இது. ஸோ இந்த S-400 வந்து நம்ம வந்து 5 ஆர்டர் பண்ணியிருந்தோம் ரஷ்யாவோட. அவைலபிள் கரெக்ட் வந்து 3 என்னமோ தான் இருக்குது. மிச்சம் 2 ஆர் கமிங் டு சிஸ்டம். இந்த 3 தான் நம்ம வந்து பாகிஸ்தான் இந்தியா பார்டர்ல வந்து 3 இடத்துல இம்பார்ட்டன்ட் லாஜிஸ்டிக்லி. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு இடம், 2வது ராஜஸ்தான்ல ஒரு இடம், 3வது சண்டிகார்ல ஒரு இடம், 4வது குஜராத் டிப்ல ஒரு இடம். இந்த 3 இடத்துலயுமே கரெக்டான சிட்டிகளை வச்சுட்டாங்க. அதனால என்ன எந்த விதமான ட்ரோன் வந்தாலும் சரி இதை தட்டினா அது அவ்வளவுதான் போயிட்டே இருக்கு. அது பாட்டு போய் எல்லாத்தையும் டார்கெட் வர்ற மிசைல வந்து இன்டர்செப்ட் பண்ணி இதாய் பண்ணிடும். எந்த மாதிரி அனுப்பிச்சாலும் இட் கேன் கோ அண்ட் கேட்ச் இட். அதுதான் இந்த பியூட்டிஃபுல் அபவுட் S-400. It is developed by Russians about 20 years before. So we have bought it. இப்போ இந்த ரிஜியம்ல தான் நம்ம வாங்கணும். இந்த பிரசன்ட் இது ரிஜியம்ல முதல்ல நம்ம வாங்கல. இது இருக்குது. அது இல்லாம we have DRDO developed many things like Agni. அது வந்து இன்டர்பாலிஸ்டிக் மிசைல்ஸ். இன்னொன்னு இம்பார்ட்டன்ட் வந்து இன்டர்பாலிஸ்டிக் மிசைல்ஸ். அதுதான் இன்னும் மோசம். அது என்ன ஆகுன்னா அதுல வந்து ஆட்டம் இது எல்லாமே போடலாம். அது பாட்டுக்கு என்னமே பண்ண தேவையில்லை. ஒரு ஏர் ஸ்பேஸ்ல இருந்து இன்னொரு கண்ட்ரி ஏர் ஸ்பேஸ்க்கு போயிட்டு டிராப் பண்ணிடலாம். அது இன்டர் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் பேரு. அது இன்னும் டேஞ்சரஸ். அதுதான் அமெரிக்கா வந்து ஹீரோஷிமா நாசாக்கி எல்லாம் போட்டது அந்த காலத்திலேயே. அது இன்னும் ஸ்டில் எவ்ரி கண்ட்ரி ஹஸ் காட் இன்டர் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கண்ட்ரில இருக்கு, நம்ம கிட்டயும் இருக்குது. அப்கோர்ஸ் வி டோன்ட் யூஸ் பட் இட் இஸ் தேர். ஸோ அது ஸ்டில் ப்ராப்ளம் இன்ஃபேக்ட். ஸோ இதைத்தான் ஐ தாட் ஐ ஜஸ்ட் சம்மரைஸ் இட். இப்போ சொன்ன மாதிரி அடுத்தது வந்து வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன். அதுல வந்து ஒண்ணு வந்து வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் குட் பி எனிதிங். இட் குட் பி ஆந்த்ராக்ஸ். சார் சொன்ன மாதிரி அது ஒரு பயங்கரமான பயோசைடு, அது பாக்டீரியசைடு. அது வந்து ஃபங்கஸ் மாதிரி அது வந்ததுன்னா அவ்வளவுதான். எப்படி கொரோனா வைரஸ் பண்ண மாதிரி அது ஒரு டைப் ஆஃப் இது. இன்னொன்னு வந்து இப்ப லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஈராக் நம்ம அட்டாக் பண்ணதே வந்து USA believed that they have got weapons of mass destruction. கடைசியில பார்த்தோம்னா ஒரு பட்டாசு கூட இல்லை. எல்லா பக்கம் தொலாவி பார்த்தாங்க, பேலஸ் எல்லாம் போய் பார்த்தாங்க, எல்லாம் தோண்டி பார்த்துட்டாங்க, எதுவுமே கிடைக்கல. ஜஸ்ட் they have got very few bullets, very few missiles, அவ்வளவுதான். கடைசியில சதாம் ஹுசேன் வந்து அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு இருந்து அவர் இருக்கிற பிரெட் எலி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு, அவ்வளவுதான். அது மாதிரி conceptually it is also not correct to estimate or underestimate others. Too much estimate also a problem. So திடீர்னு ஈராக்ல போய் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு அங்க இருக்கிற இதெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா ஈராக் though it's a dictator but it is a beautiful country. Many Indians, many ladies, many Carolites, nurses, many doctors, many scientists, many chemistry teachers, they are working in Iraq and they have been paid like anything. Similarly, like the other country, what is the name? Where they, Kuwait. Lebanon. No. Lebanon. Where they also killed that the dictator, you know. Where they pushed our some Gaddafi push பண்ணதா? Gaddafi. Egypt. No, Gaddafi. That is another beautiful country. There are many universities where you can see many maths teacher, science teacher, maths teacher, chemistry teacher, physics teacher, so many, plus English literature teachers, plus so many Indian doctors and plenty of nurses. And most of the nurses are from Kerala and they have been paid very well. If you look at the quarter, because some of my friends were working in that, what is the country name, madam? You just forget. Gaddafi. Libya. Correct. So many people, if you look at their house where they stay, it's just like a 3-star hotel or that type of thing. All facilities. The street lights are immense. Everywhere good. Even for that matter, here are street lights. Everywhere street lights. Road, not gutter bit and all. Normal, very good roads. Similarly, Libya also same thing. So all those things, because of the
political motivations are overestimating for something which is not there, you know. So they put the blame and all those things are there. Of course, another reason could be the thing is, like Iraq has got a good oil, so they want to, you know, take away the oil field. So you give a kahani that the weapons of mass destruction is there, go and whatever, that's all. So those things taking place, in fact. So this is just summary about the little I know about technology. Thank you very much. Thank you so much. அதாவது இந்த B2 வந்து 19 இது வச்சிருக்காங்க யூஎஸ். 21 பண்ணியிருக்காங்க. 21ல வந்து 2 டிஸ்ட்ராய்ட் ஆயிடுச்சு. இப்போ 19 வச்சிருக்காங்க. 2030 வரைக்கும் அது வந்து இப்போ இது பண்ணோம். அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் B21 ஒன்று பண்ண போறாங்க போல. அதுதான் இருக்கு லேட்டஸ்டா. ஆமா, வசந்தி மேடம் எதை சொல்லுங்க? ஒன்றும் இல்லை. அதாவது ஈரானை வந்து நிறைய தடவை வந்து நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட் ட்ரீட்டிக்கு வர சொல்லி மீட்டிங்லாம் வச்சு எல்லாம் பண்ணாங்க. அவங்க வந்து இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணலை, அப்படிலாம் கூட கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. உள்ளே வந்து சில இதை மட்டும் காட்டிட்டு சில இதை காட்டாமல் இருந்தாங்க. சில இது வந்து ரொம்ப சீக்ரெட்டாக அவங்க பண்ணாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. எது உண்மை எது பொய்ன்னு தெரியல, ஆனால் இதுவும் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன் சார். அது அங்க வந்து ஈராக் சதாம் ஹுசேன் வந்து கொஞ்சம் கெத்து காட்டினார். ஈரான் சொல்றேன். ஈரான்ல வந்து அந்த நியூக்ளியர் ட்ரீட்டிக்கு நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட் ட்ரீட்டின்னு ஒன்று இருக்கு. அதுக்கு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணல. பண்ணும்போதும் அவங்க வந்து இன்ஸ்பெக்டர்ஸ் அலோவ் பண்றேன்னாங்க. இன்ஸ்பெக்டர்ஸ் அப்புறம் அலோவ் பண்ணல. Actually, inspector போனாங்க, but they did not take them to all crucial places. எல்லாத்தையும் காமிக்கல அவங்க. காமிக்கல. அப்புறம் வந்து ஏன் இவ்வளோ பண்றீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்களுக்கு ஆன்சர் கிடையாது. ஏன் என்ரிச் பண்றீங்க அப்படின்ட்டு. ஒருவேளை அவங்க கையில வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா, நிறைய இருந்துச்சுன்னா அதுவும் அது எல்லாருக்குமே டேஞ்சரஸ். இல்ல, இவங்க இப்ப பாம்பு போட்டதுக்கு உண்மையாவே அதே பிளேஸ்ல பண்ணிருந்தாங்கன்னா ரேடியேஷன் வந்திருக்கும். ரேடியேஷன்ஸ் வரல அப்படின்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. அது பர்டிகுலர் இவங்க அணுகுலை வச்சிருக்கிற இடங்கள்ல பாம்பு போட்டு இருந்தாங்கன்னா இன்னும் டேஞ்சரஸா இருந்திருக்கும்ன்றதுதான் சிச்சுவேஷன். எல்லாமே மலைக்கடியில புதைச்சு வச்சிருந்தாங்களா சார்? மற்ற இடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இவங்க வரத்துக்கு முந்தையே அந்த யுரேனியம் எல்லாத்தையும் வேற இடத்துக்கு எடுத்துட்டு போயாச்சுங்கிறாங்க. இருக்கலாம். எடுத்துட்டு போயாச்சு. அவங்க இன்னும் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எடுத்துட்டு போயாச்சு அப்படிங்கிறாங்க. நீங்க வாங்க சார். ஒரு 2 நிமிஷம் அதான் போகுதுங்க. ஒரு 2 நிமிஷம். ரைட், ஓகே. பிரசன்னா எதனா பேசுறீங்களா? சார் நான் பேசுறேன். ஒரு 2 years பேக் வந்துட்டு கனடாவில் வந்து ஒரு பங்கர் ஒன்று பார்த்தேன் சார். அண்டர் கிரவுண்ட் பங்கர். டிஃபங்கர் பங்கர் இவரோடது. 1945 செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோல்டு வார்னு ஒன்று இந்த சூப்பர் பவர் கண்ட்ரிஸ் எல்லாம் அப்படி பண்ணிக்கிட்டாங்க. அதனால கனடாவுக்கு ஒரு பயம் வந்துட்டு, சப்போஸ் வேணும்னா ஆட்டம் பாம்பு போட்டான்னாக்கா நம்ம கண்ட்ரி அவ்வளோதான் அவுட்டுன்ற மாதிரி நினைச்சிட்டு அப்போ என்ன பண்ணிக்கிறாங்க, கீழே அண்டர் கிரவுண்ட்லேயே ஒரு 4 floors இருக்குது. அண்டர் கிரவுண்ட்லேயே அந்த 4 floors அவங்க என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறாங்கன்னா 1.8 kilometer டிஸ்டன்ஸ்ல இருந்து கூட 5 மெகாடன் ப்ரெஷர்ல வரக்கூடிய பாம்பு வந்தா கூட அதை அட்டாக் பண்ணாது. அத மாதிரி ஒரு சயின்டிஃபிக்கா ஒர்க் அவுட் பண்ணி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ மியூசியமா இருக்குது. அதை வந்துட்டு மியூசியம் ஆகிருந்தாங்க. நான் அதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அங்க என்ன போர்டு போட்டு வச்சிருக்காங்கன்னா, அதனுடைய சென்ட்ரல் ஆஃபீஸர்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸுக்கு, சயின்டிஸ்டுங்களுக்கு, அப்புறம் இம்பார்ட்டன்ட் பீப்புள், விஐபிஸ், அவங்களுக்கு வந்து முதல்ல பாதுகாக்கணும். அதுதான் அதோட எய்ம் மாதிரி. அவங்கள பாதுகாக்கிறதுக்காக அந்த பங்கரை கட்டுறதா அங்க போர்டே வச்சிருக்காங்க. அந்த கிட்ட வந்துட்டு அந்த டீடைல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் கனடா வந்து எந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு, அதே நேரத்தில் அவங்களுக்கு அந்த பயமும் இருந்திருக்குது. அவங்களுடைய நேஷனல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த ஐடியா கொடுத்துருக்கு. சப்போஸ் ஒரு ஆட்டம் பாம்பு போட்டாலும் நம்ம கண்ட்ரி வந்து போகக்கூடாது, முக்கியமான திங்ஸ் எல்லாம் கீழே பாதுகாக்கணும். அதுல மெயினா வந்து சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் பாதுகாக்கணும். அது அதனுடைய ரிசர்வ் பேங்க் வால்ட் வந்துட்டு கீழே வச்சிருக்காங்க. அது ரொம்ப பிரமிப்பா இருந்தது அதை பார்க்கும்போது. இந்த ஹோல் கண்ட்ரியோட ஃபினான்ஸ் மொத்தமும் அந்த வால்ட்ல இருக்குதான். அப்படி பிளான் பண்ணி அதை வச்சதால, பட் அப்கோர்ஸ் வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கல. அது அப்படியே இருந்துட்டு கடைசியில் அது வந்துட்டு 1990s என்னமோ
ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு வந்து அதை சேல்ஸே பண்ணிட்டாங்க. அவங்க தான் இந்த மியூசியம் ஆக்கி இப்போ பப்ளிக் வந்து பார்க்கலான்ற மாதிரி போட்டு வச்சிட்டாங்க. ரொம்ப அருமையா இருந்தது அந்த பங்கர். மேல இருந்து பார்த்தா ஒண்ணுமே தெரியல, சமதளமா இருக்குது. ஆனா கீழே 4 ஃப்ளோர்ஸ் அண்டர் கிரவுண்ட்ல அவ்வளவு சேஃபா அந்த பங்கரை கட்டி வச்சிருக்காங்க. அதுதான் ஜஸ்ட் ஷேர் பண்ணிடுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். பிரசன்னா எதனா சொல்றீங்களா? க்ளோஸ் பண்ணிக்கோ. சார் பேசுறாங்களா? சொல்லுங்க. நீங்க பேசுறதுல பேசுங்க ரஃபாய் சார். ரிஃபாய் பாய் வாங்க. ஓகே. இப்போ கடைசியா ஸ்ரீதர் சார் சொன்ன சம்மரிஸ்லாம் கம்ப்ளீட்டா நான் உள்வாங்கினேன். சாருடைய எல்லாமே கரெக்டா ஆப்டா எதை சொல்லணுமா சொல்லியிருக்காங்க. ஈராக்கு 90ல அந்த வார் வரும்போது கூட நாங்கள் தான் இருந்தேன்னு ஏற்கனவே உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கிறேன். 90 மார்ச்சில் ஆரம்பிச்சாங்க. நான் ஜனவரி 15th நான் வந்தேன். ஜனவரி 15th வந்து தமாம், அதுல சில ஏரியா அந்த ஹப்ருல் பாத்தன் ஹப்ஜிங்கிற ஏரியா அந்த பார்டர் உள்ள ஏரியாலாம் காலி பண்ணி மக்களை எங்க கூப்பிட்டு வந்து தமாம்ல எல்லா ஹோட்டல்ஸ்லயும் குவைத்தீஸு மற்ற ஆட்கள்லாம் தங்க வச்சிருந்தோம். அப்போ நாங்கள் ஒரு ஃப்ரண்ட் ஆஃபீஸர் சூப்பர்வைசர் இருந்ததுனால நமக்கு அந்த நைட் ஷிஃப்ட். அப்போ நைட் ஷிஃப்டில் கிட்டத்தட்ட 20-25 பேர் முக்கியமான ஆட்கள்கிட்ட நம்பர்ஸ்லாம் எங்கள் ஃபேமிலி நம்பர்லாம் இருக்கும். அதை ஆட்டோ பண்ணி வச்சுருந்தா சைரன் ஏதாவது மிசைல் வந்தால் ஸ்கட் வந்தேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக டிவியில் சைரன் அடிக்கும். இப்போ உடனே எல்லாரும் கால் பண்ணி சொல்கிறது. அப்புறம் அந்த சார் சொன்ன மாதிரி ஈராக்கில் அந்த கெமிக்கல் அதெல்லாம் இருக்குது சொல்லுதுன்னு ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டு அதை தோண்டா ஒன்றும் கிடைக்கலங்கிறது தான் உண்மை. அந்த நாட்டை நாசமாக்கினானுவா. அது குவைத்துக்கு பேர் தௌலத்தல் குவைத்து. அப்போ அந்த நேரத்தில் அவங்க அங்கேருந்து இந்த கரன்சிலாம் டிமாலிஷன் பண்ணி அதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லி அது பெரிய இஷ்யூ ஆகி அப்போ நாங்கள்லாம் என்ன செய்வோம்னா ரூமில் கம்ப்ளீட்டாக ஏர் டைட்டாக அடித்து ஜன்னலெல்லாம் வந்து ஏர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டிலு சாப்பாடு படம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். பட் தமாமில் பொதுமக்கள் காலியாகனு சொல்ல இல்லை. இல்லாட்டா நான் வந்து 3 மாதத்துல ஊருக்கு தான் போயிருக்கணும். அந்த வாரம் அன்னைக்கு சந்திச்சதுலேயே வாருண்டா என்னங்கிறத அப்போ தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. சார் நான் பேச கேட்குதா சார்? கேக்குது. இப்போ அது அந்த நேரத்திலேயே இவங்க வந்து நம்ம வசந்தி மேடம் சொன்ன மாதிரி டிஃபென்ஸ் எக்கனாமிக்கு தான் அங்கே இந்த அணு வெடிக்கிற சாமான்லாம் அங்கே அவனுக்கு விற்கிறது, அவனுக்கு இவனுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி பிஸ்னஸே அவனை அமெரிக்காக்காரன் பண்ணி கம்ப்ளீட்டாக அரபிகளுடைய பணங்களை ஃபுல்லாக அடித்து வச்சான். பயங்காட்டி அவங்கள ட்ரூப்ஸ் கம்ப்ளீட்டாக அமெரிக்கன்ஸ் ட்ரூப்ஸ் தான் வந்து. ஆனால் நல்லா சர்வீஸ் பண்ணாங்க. இந்த பேட்ரியாட்டிக் மிசைல்னு சொன்னால் ஒரு மிசைல் இங்கே வருதுன்னா இவன்ட மிசைல் ஏற்று போய் அடித்து புஷ்பானம் ஆக்குறதெல்லாம் அது வந்து ரொம்ப கிரேட் ஜாப்பாக இருந்தது அந்த நேரத்தில். அது ஒரு 6 மாதம் தொடர்ந்து இருந்தது, ஓடிக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி அந்த கவர்மெண்ட்டையே மாற்றி அந்த ரெஜியூமே மாற்றி குவைத்தையே சின்ன பண்ணாமல் ஆக்கிட்டானுவோம். சின்ன பண்ணாமல் ஆக்குறதுக்கு மெயின் காரணம் அந்த அந்த மிடில் ஈஸ்ட்லேயே அது கொஞ்சம் பவராக இருந்தது, ஈராக்கை வச்சுட்டானுவோம். இப்போ அதே மாதிரி இங்கே வந்திருக்கிறாங்க. இங்கே ஏற்கனவே எல்லாரும் சொன்ன மாதிரி தான் இது ஒரு ட்ராமா மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா இது பண்ணியிருப்பாங்களான்னு ஒரு டவுட் இருக்குது. ஆனால் பப்ளிக்கு ஈரான்லேயும் சரி இஸ்ரேல்லையும் சொல்லி இப்போ பப்ளிக் பேசும்போது கூட இந்த மாதிரி ஏன் தேவையில்லாமல் அடிக்க ஆரம்பிச்சிங்களே போனீங்களே, பப்ளிக் எவ்வளோ டிஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்குது, எவ்வளோ டெத் ஆகிருக்குது, டெத் ரேஷியோ எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு 2 நாட்டினுடைய பப்ளிக் தான் ரொம்ப வருத்தப்பட்டு கொடுக்குறாங்க. அதில் நிறைய நெட்வொர்க் ப்ராப்ளம்லாம் ஈரானில் இருந்தது. வெளியில் விஷயங்கள் வெளியே வரல. இஸ்ரேலில் 1-2 விஷயங்கள் வந்தது. 2 பக்கமே கேஷுவலிட்டிஸ் என்னங்கிறத கரெக்டாக இது வரைக்குமே 100% எதுன்னு சொல்ல முடியல. இவன் ஒன்று சொல்கிறான், அவன் ஒன்று சொல்கிறான். அதனால் டெஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ ஆயிருக்குங்கிற ரிப்போர்ட்டு இது வரைக்கும் இல்லை. இவர் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 11 பாம்பர் B2 அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 11,000 கிலோமீட்டரை தாண்டி வந்து அடிச்சுட்டு அது திரும்பி இருக்குது. அது அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம். இந்த தடவை தான் பண்ணியிருக்கான். அவன் என்னமோ ஒரு கையில் 9 தான் இருக்குது. ஒரு B2 பாம்பர் வந்து $2 மில்லியன் வரைக்கும் அது எக்ஸ்பென்ஸாக உள்ளது. இப்போ அதை செயல்படுத்தி போட்ட இடம் சக்ஸஸ் இல்லைங்கிறாங்க. பட்டு கம்ப்ளீட்டாக அது என்ன உண்மையாக பொய்யான்னு தெரியல. பொதுவாகவே வார் இப்போ இஸ்ரேலுக்கு ஈரான் நடந்த வாரை பற்றி நம்ம பேசுகிறோம், எல்லாரும் கவலைப்படுறோம். ஆனால் கஸா அப்புறம் இந்த பலஸ்தீனில் அடிக்கும் போதெல்லாம் மக்கள் யாருமே வாய் திறக்கல, எந்த கவர்மெண்ட்டுமே வாய் திறக்கல. ஈவன் இஸ்லாமிக் நாடாக இருக்கக்கூடிய ஜிசிசி கண்ட்ரீஸில் கூட வாயை திறக்க முடியாத சூழ்நிலை. ஜிசிசி கம்ப்ளீட்டாக அவங்களோட ஏர்பேஸ் தான், அமெரிக்கன் ஏர்பேஸ் தான். கடைசியாக கத்தரு ஈரானுக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலும் கூட அல்லது அமெரிக்கா ஃப்ரெண்டாக இருந்தாலும் கூட ஒரு டைம் சொல்லி வச்சு ஒரு 8 மிசைலை விட்டு டைம்லாம் சொல்லி அதை வந்து ரீச் ஆகிருக்குது. அவன் ரீச் ஆகிறதுக்கு தான் அவன் அந்த மாதிரி போட்டது. அதனால் பொதுவாகவே வாருங்கிறது எல்லா நாடுகளுக்கும் நடக்கும்.
ஆனால் இது கொஞ்சம் அதான் என்னமோ சொல்கிறது, தீபாவளி பட்டாசு நம்ம வச்சா சில வெடிகள் வெடிக்குமா வெடிக்காதங்கிறத போட்டு போட்டு தான் பார்ப்பாங்க. இங்கே நிறைய ஸ்டாக் அமெரிக்கனுடைய எல்லா மெட்டீரியல்ஸ்லையும் செக் பண்ணதுக்காக வேண்டிய ஒரு வாரம் அனுப்பி வாரம் ஏற்படுத்தி அவனுடைய எல்லா வெப்பன்ஸையும் வெடிக்குதான்னு பார்க்கறதுக்கே நிறைய இது நடந்திருக்கு இங்கே. அதனால் சில சில இது வெடிச்சிருக்கும், சில பல காலமாக செஞ்சு உள்ளே வச்சுருப்பான்ல, அதெல்லாம் வெடிக்கிறதுக்கு ஒரு வெடிச்சிருக்குமா வெடிக்கலையாங்கிறதுக்கு ஒரு நேரோட்டம் போல் பயன்படுத்திக்கிட்டானுவா. இதில் முதல்ல ஈரானுடைய எல்லாரும் கண்டுபிடிப்பான், அந்த யூரேனியம் என்ரிச்மெண்ட்டை கண்டுபிடிப்பான்னு சொல்லி தான் அமெரிக்கா இறங்கிச்சு. இப்போ சீஸ் ஃபயரை சொல்லி அதையும் ஈரானில் அதுக்கு பின்வாங்கிட்டான். ரெண்டாவது காமினியை மாற்றுருங்கிற பிரச்சனையை சொல்லிட்டு இருந்தான். இப்போ அதையும் ட்ரம்ப் அதையும் பின்வாங்கிட்டார். அப்போ இது யாருக்கு தோல்வி யாருக்கு சக்ஸஸ்ன்னு தெரியல, பொறுத்து இருந்தால் பார்க்கணும். மிடில் ஈஸ்டில் பொறுத்தவரை இப்போ தான் நல்ல எக்கனாமிக்கலாக டெவலப் ஆகிட்டு வர்ற நேரத்தில் இந்த மாதிரி சகடங்கள் ஏற்படுது. அசனையும் டார்கெட் பண்ணுறது இஸ்லாமிக் கண்ட்ரிகளாக டார்கெட் பண்ணுறதுனால எங்களில் பொதுமக்களுக்கும் இப்போ வெளிநாடுகளில் வேலை செய்ய இப்போ வரணுமா வரக்கூடாதுங்கிற அளவுக்கு மக்கள்லாம் ரொம்ப வதங்கி போய் தான் இருக்கிறாங்க. பார்க்கலாம் சார். இதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன்னு. நிறைய பேர் சில விஷயங்கள் நான் கேட்கல, அதனால் ஒரு பின்னோட்ட கொடுக்க தான் செய்யலாம். முதல்ல ஆரம்பத்தில் வசந்தி மேடம் அப்புறம் சிதா சார் கடைசியாக சொன்னதெல்லாம் உள்வாங்கினதெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி சார். ஆனால் ஆடாத ஆட்டம் போட்டால் அழிஞ்சு போவாங்கிறதுக்கு பெரிய ஒன்று ஈராக் சத்தாம் ஹுசேன் சார் சொன்ன மாதிரி. லிபியாலையும் கடாபி சூப்பர் ஆள். இப்போ கடாபிலாம் இந்தியாவோட நல்ல பைலாட்ரல் ரிலேஷன் நல்லா இருந்ததாகலாம் தகவல்லாம் நான் படிச்சிருக்கிறேன். அருமையான நாடா, பாவப்பட்டாங்க. இப்போ ஈரானை பொறுத்தவரை பில்டிங்லாம் சாதாரணமாக தான் இருக்குது. இப்போ இஸ்ரேலில் அவங்க பில்டிங் பண்ணும்போதே எல்லா பில்டிங்லேயும் பங்கர், அவன் அந்த மாதிரி ப்ரிகாஷனாக ரெடி பண்ணிட்டான் அவனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டாக. இப்போவும் எல்லா நாடுகள்லையும் இப்போ அப்படி தான் சிவான போல தெரியுது. வரும் ஒவ்வொரு பில்டிங் கீழே ஒரு பங்கரை வச்சுருந்தா இனி பில்டிங் எழுப்புவான போல தெரியுது. அதுவும் இந்தியாலையும் வர வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நன்றி சார். வருத்தமாக இருக்குது எத்தனை குழந்தைகள் அதில் இதெல்லாம் பார்க்கும்போது. நேற்று மாஸ்கோ ஏர்போர்ட்டில் அந்த வீடியோக்களை பார்த்தீங்களான்னு தெரியல, அவன் ஆல்ரெடி மேடா என்னன்னு தெரியல, ஒரு சின்ன குழந்தை நிற்குது ஏர்போர்ட்டில், அதை அப்படி துணி துவைக்கிற மாதிரி இந்த தரையில் போட்டு அடித்து, அது ஒரு ஈரான் கிட்ஸ், அது பாவம் ஒரு சின்ன ஒரு குழந்தை 3 வயசா 4 வயசாக தான் இருக்கும். அப்புறம் மாஸ்கோ ஏர்போர்ட்லேருந்து போலீஸ்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போனான். இந்த மாதிரி துவேஷம், அந்த ரேசிசம் அதெல்லாம் ஒழியணும். நமக்குள்ளே என்ன இருக்குது, நாட்டை உருவாக்குமே தவிர அழிக்கும் பாதையில் தான் விஞ்ஞானங்கள் வளர்ச்சி அடையுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். கொஞ்சம் கூடுதலாக டைம் எடுத்துக்கிட்டேன். நான் வெளியில் வேற ஒரு டெஸ்ட் வீட்டு வந்தேன், அதனால் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. சரி, ஓகே சார். தேங்க்யூ. நன்றி 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 நன்றி. முடிச்சுக்கலாமா? பிரசன்னா எதனா சொல்லணுமா? எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ 2020க்கு அப்புறம் தான் இந்த வாரெல்லாம் கொஞ்சம் அதிகமா நடக்குதோ அப்படின்ற ஒரு ஃபீல். அதுக்கு முன்னாடி எப்பயாவது ஒண்ணு நடந்தது. ஆனா இப்ப கோவிடுக்கு அப்புறம் பார்த்தா வருஷம் எங்கேயாவது ஒண்ணுத்துல தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி. எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளருதோ அந்த அளவுக்கு மக்களோட அந்த ஈகோ, நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படின்ற அந்த ஒரு நம்மளோட பவரை காமிக்கணும்ன்ற ஒரு கெட்ட எண்ணமும் அதிகமா வளருதோ அப்படின்னு தோணுது. இதனால இத இத அவங்க மெட்டீரியல் ரெடி பண்றதுக்கோ அதை டெஸ்ட் பண்றதுக்கோ இல்ல அதை பிளாஸ்ட் பண்றதுக்கோ எவ்வளவு செலவு பண்றாங்க. அதுக்கு மேல அந்த பீப்புள் அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறமா அதை ரெக்கவர் பண்றதுக்கு மறுபடியும் எவ்வளவு செலவு பண்றாங்க. இதெல்லாம் திருப்பி நம்ம தலையில தானே வருது. அதோட இல்லாம இப்ப படிக்க போறவங்க, மெடிக்கலுக்காக போறவங்க, டூர் போறவங்க, இந்த மாதிரி பொதுமக்கள் நம்ம இங்க இதை தாண்டி போகவே கூடாதோ அப்படின்ற ஒரு எண்ணமும் தோணுது. நம்ம இன்னொரு கண்ட்ரிக்கு போய் அங்க போய் படிச்சுட்டு இங்க வரலாம், இல்ல அங்க போய் நம்ம இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம அப்படி யோசிக்கிறதே தப்பு அப்படின்ற மாதிரி கூட சில சமயத்துல தோண வைக்குது. இதெல்லாம் உண்மையில பார்த்தா தேவையில்லாத ஒரு விஷயம் தான். தேவையில்லாததுக்கு ஏன் இவ்வளவு செலவு பண்றாங்க, இவ்வளவு பேர் அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க, எந்த கவர்மெண்ட்டுமே அதை யோசிக்காதா அப்படின்ற விடை தெரியாத கேள்விகள் தான் சார் இருக்கு. மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. எல்லாம் ஸ்ரீதர் சாருக்கு ஒரு கை தரலாம். ஏன்னா நல்ல இன்ஃபர்மேஷன், நிறைய நல்ல தகவல்கள் கொடுத்தாரு சார். டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் கொடுத்தாரு. நன்றி. ஒரு ஒரு பார்வை தான், ஜஸ்ட் ஒரு போர் பத்தி நம்ம ஒரு பார்வை தான். அது நம்ம பேசுறதுன்றது ஒரு பக்கம். ஒவ்வொருத்தரும் பேசும்போது ஒரு மனிதனுக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் வராதா அப்படின்றது தான் ஒரு ஆதங்கம் தான். எப்பயுமே இப்போ
நமக்கு ஏதாச்சும் புதுசா கண்டுபிடிக்கிறான்னா அது வெளியில செயல்படுத்தி பார்க்கணும் அப்படின்றது. சண்டை கத்துக்கணும்னா யாருன்னா அடிச்சு பார்க்கலாமான்னு தோணும். அந்த மாதிரி ஒரு ஒரு செய்தி தான் மனசுக்குள்ள மனிதனுடைய இயல்பு. அந்த இயல்பு தான். பணம் நிறைய வச்சிருக்கேன், அது எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாத கண்ணாபிடான்னு செலவு பண்றது ஒரு எல்லாரும் பண்றது இல்ல, ஒரு ரகம் இருக்கு. அது மாதிரி எல்லார்கிட்டயும் அந்த ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் அதிகமா மெதுமெஞ்சி போகும்போதோ இல்ல புதுசா எதனால் வரும்போதோ அந்த மனிதாபிமானத்தை கொஞ்சம் தவிர்க்கிறார்கள். வேற மாதிரி ஒரு எண்ணங்கள் போகுதுன்றதுதான் இங்க. அதே மாதிரிதான் டெக்னாலஜியை வளரும் போது நிறைய விஷயங்கள் வரும்போது இன்னைக்கு இன்னைக்கு நம்ம விமானம்லாம் அனுப்ப வேண்டாம், இன்னைக்கு ஒரு இதை அனுப்பிச்சா போதும், ட்ரோன் அனுப்பிச்சா போதும், சண்டை போட்டு வந்துடும்ன்ற அந்த லெவலுக்கு சூழ்நிலை வரும்போது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பட் கடைசியா பாதிக்கிறது நம்ம தான். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் மனிதர்களை தான் பாதிக்குதுன்றது, ஒரு மனிதனுடைய செயல் இன்னொரு மனிதனை பாதிக்குதுன்றது நிதர்சனம். அந்த சிந்தனையை கொஞ்சம் எல்லா தலைவர்களும் கொஞ்சம் வெளியில இருக்கிறவங்களாம் யோசித்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் ஒரு நல்ல நிகழ்ச்சியா நினைக்கிறேன் நான். இது ஒரு சிறந்த கலந்துரையாடல் மட்டும் இல்லாத ஒரு விழிப்புணர்வா இருக்கும். நிறைய செய்திகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பக்கம் பேசணும். நம்ம ஸ்டார்டிங்ல எப்படி இப்போ இந்த வார் வந்ததுன்னு தொடங்கி நம்ம டெக்னிக்கலா சார தொடங்கி சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்துல வார அந்த காலத்துல இருந்து எப்படி வந்ததும் பேசணும். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு சிறந்த கலந்துரையாடலுக்கு கலந்து கொண்டு எங்கள் தகவல்களை ஒவ்வொருத்தரும் கொடுத்ததுக்கு நன்றி. ஸ்ரீ சார் எதனா சொல்லுமா? மகிழ்ச்சி, நன்றி. முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார்.